அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம், குரான் ஓதுறது அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை அல்ல வெற்றிக்கு தருவனாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஹூத் 11 பாகம் 12 வசனம் 89. என்னுடைய சமூகத்தாரே, என்னுடன் நீங்கள் பகைமை கொண்டிருப்பது நூஹுடைய சமூகத்தாரையும் அல்லது ஹூதுடைய சமூகத்தாரையும் அல்லது சாலிஹுடைய சமூகத்தாரையும் பிடித்தது போன்ற வேதனையானது உங்களை பிடித்து கொள்ளுமாறு உங்களை திண்ணமாக சுமத்திவிட வேண்டாம். இன்னும் லூத்துடைய சமூகத்தார் வாழ்ந்த காலம் உங்களுக்கு தொலைவில் இல்லை. 90. மேலும் உங்கள் இரட்சகனிடம் நீங்கள் மன்னிப்பு கோருங்கள், பின்னர் மனம் வருந்தி அவன் பக்கமே தௌபா செய்து நீங்கள் மீளுங்கள். நிச்சயமாக என் இரட்சகன் மிக்க கிருபையுடையவன், மிக்க நேசிப்பவன் என்று கூறினார். 91. அதற்கவர்கள், சுஹைபே, நீர் கூறுபவற்றில் அநேகவற்றை நாம் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக நாம் உம்மை எங்களில் மிக்க பலவீனமானவராகவே காண்கின்றோம். மேலும் உம்முடைய குடும்பத்தார் இல்லாவிடில் உம்மை கல்லெறிந்து கொன்றிருப்போம். மேலும் நீர் நம்முடைய மதிப்புக்குரியவர் அல்லர் என்று கூறினார்கள். 92. அதற்கவர், என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹுவை விட 92. அதற்கவர், என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹுவை விட என்னுடைய குடும்பத்தார் உங்களுக்கு மதிப்பு மிக்க உடையவர்களா? நீங்களோ அல்லாஹுவாகிய அவனே உங்களுடைய முதுகுக்கு பின் தள்ளி புறக்கணித்து விட்டீர்கள். நிச்சயமாக என் இரட்சகன் நீங்கள் செய்யக்கூடியவற்றை சூழ்ந்து அறிகின்றவன் என்று கூறினார். 93. அன்றியும் என்னுடைய சமூகத்தாரே, உங்கள் வழியில் உங்கள் காரியத்தை செய்து கொண்டிருங்கள், நானும் என் வழியில் என் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். எவருக்கு இழிவுபடுத்தும் வேதனை அவரை வந்தடையும் என்றும் இன்னும் பொய்யர் யார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதனை நீங்கள் எதிர்பார்த்தும் இருங்கள். நிச்சயமாக நான் உங்களுடன் எதிர்பார்க்கின்றேன் என்று சுஹைப் கூறினார். 94. மேலும் அவர்களிடம் நம்முடைய கட்டளை வந்த பொழுது சுஹைபையும் அவருடன் விசுவாசம் கொண்டோரையும் நம்மிடம் இருந்துள்ள அருளை கொண்டு நாம் இரட்சித்து காப்பாற்றினோம். அநியாயம் செய்தவர்களை பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது. அவர்கள் காலை பொழுதை தங்கள் வீடுகளில் முகம் குப்புற இறந்து கிடக்க அடைந்தனர். 95. அதற்கு பின்னர் அதில் அவர்கள் வசித்திருக்காதவர்களைப் போல் அழிந்துவிட்டனர். சமூது நாசமானது போன்றே இந்த மத்தியன் சமூகத்தாருக்கும் நாசம் ஏற்பட்டுவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 96. இன்னும் நம் வசனங்களுடன் தெளிவான சான்றுடனும் மூசாவை நிச்சயமாக நாம் அனுப்பி வைத்தோம். 97. ஃபிரௌனிடமும் அவனுடைய பிரதானிகளிடமும் அவர் சென்றார். ஃபிரௌனுடைய கட்டளையை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தனர். ஃபிரௌனுடைய கட்டளையே நேர்மையுடையதாக இருக்கவில்லை. ஃபிரௌனுடைய கட்டளையோ நேர்மையுடையதாக இருக்கவில்லை. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி இந்த இதில் எவ்வளோ நபிமார்கள் பேரை நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்ம ஒரு விஷயத்தை படித்தோம், நீங்கள் செஞ்சிட்ருக்கிறத நீங்கள் செய்யுங்க, நாங்கள் செய்கிறத நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற இந்த வசனம் எனக்குள்ள. நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தருடைய கணவர் மூத்தாயிட்டாங்க. அப்போது அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் மறுமணம் செஞ்சுக்கலாமே. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த விஷயத்தை நான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நான் வருத்தப்பட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, அவங்க செய்கிற துவாவை அவங்க செய்யட்டும், நம்ம செய்கிற துவாவை நம்ம செய்யலாம். அல்லாஹ் எந்த துவாவை கபுல் செய்கிறானோ செய்யட்டும்.
அப்படின்னு நல்லது நினச்சா அது நல்லது நடக்குன்ற மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எப்போவுமே அவங்க சந்தோஷமாக இருக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லதுக்கான விஷயங்களை அதிகமாக நம்ம துவா செய்யும்போது நம்மளுடைய ரப்பு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே தீருவான். ஆபத்துலேருந்து முசீபத்துலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இன்னும் சில விஷயங்கள் அதை சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல. நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும். நிறைய பேர் வந்து நான் தர்காவுக்கு போயிட்டு கயிறு மந்திரிச்சிட்டு நான் இந்த மாதிரிலாம் செஞ்சால் நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தொழுகையை கொடுத்துருக்கிறது நம்ம ரப்பிட்ட நேரடியாக கேட்டு பேசுவாங்கிறதுக்காகத்தான். இந்த கயிறெல்லாம் கயிறு மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அல்லாஹ் மேலே என்ன நம்பிக்கை இருக்குது? அல்லாஹ் கிட்ட தான் கேட்டு வாங்கணுன்றத கூட இந்த இந்த திரும்ப 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 அல்லாஹ்கிட்ட தான் கேட்டு வாங்கணுன்றது தான் இந்த குர்ஆன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுது. அல்லாஹ் நிச்சயமாக நம்ம பாவங்களை மன்னிக்கணும். இப்படி சொல்லி கேட்கும் போதெல்லாம் மனசு கஷ்டப்படுது, வேதனைப்படுது. ஏன் இவங்களுக்கு இன்னும் புரியலை? நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் புரிய வைப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அனைத்து வித நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்துரு அல்லாஹ். பலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்களை போக்கி அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்துரு அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய உதவி எங்கள் கூடவே இருக்கு அல்லாஹ். அந்த உதவியை லேசான முறையில் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடு ரஹ்மானே. அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து உன் அருளை கொண்டு எங்களை வெற்றி பெற செய்ய அல்லாஹ். முழு பாலஸ்தீனத்தையும் எங்களுக்கு வெற்றியாக்கக்கூடிய அல்லாஹ். பைத்துல் முகத்தஸை மீட்டுக்கூடிய அல்லாஹ். அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்து தந்து விடு அல்லாஹ். எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ ஒரு ஹலாலான ஹாஜத்துக்கெல்லாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கெல்லாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். இந்த சிறிய துவாவை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டெல்லாம் எடுத்துக்கொள்ளி அல்லாஹ். ரப்பனா தகபல் மின்னா இன்னக அன்த சமீஉன் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சூரா கஹ்ஃப் ஓதுங்க, ஸலவாத் அதிகமாக ஓதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.